எல்லாம் 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குதுங்க. ஆனா நோட்டீஸ்ல மேல போடுற வசனம் என்னன்னா, இந்த காரியம் கர்த்தரால் ஆகிற்று. அவரு இதுக்கு பொறுப்பு இல்லை. வசனம் போடுறதுனால அவரு யாரா மாறிட முடியாது, பொறுப்பாளரா மாறிட முடியாது. இல்ல பாஸ்டர், நாங்க பார்த்து தானே பண்ண. எதை பார்த்து பண்ண? தேவ சித்தத்தை பார்த்து பண்ணியா? பணத்தை பார்த்தியா, பொருளை பார்த்தியா, படிப்பை பார்த்தியா, அழகை பார்த்தியா, வீட்டை பார்த்தியா, காரை பார்த்தியா? எதை பார்த்த? அங்க இல்ல தேவ சித்தம். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இதுதான் தேவ சித்தம்னா அதுக்கு தான் பொண்ணு பாரு மாப்பிள்ளை பாருன்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல கேட்குறேன், ஒன்றும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பாஸ்டர். பையன் எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஆவிக்குரியவனா இருந்தா போதும், ஜெபிக்கிறவனா இருந்தா போதும். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா அவங்க போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தான் காலத்துக்கும் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டேன், போற இவளாச்சும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கட்டும் பாஸ்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அம்மா எதை பார்க்குது? தேவ சித்தத்தை பார்க்கல, ஜெபிக்கிறவனை பார்க்கல, ஆவிக்குரியவனை பார்க்கல, அபிஷேகம் பெற்றிருக்கிறானான்னு பார்க்கல. எதை பார்க்குது அம்மா? சொந்த வீடு. இன்னைக்கு இப்படிதான் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை குலைந்து போகிறது.